உன்னை தோக்க வச்சிருவாங்க பயப்படுறியா நீ? மனுஷன நம்பிக்கை இல்ல. இல்ல நீங்க ஏன் கிரிவன்ஸுக்கு போல, கலெக்டர் கிரிவன்ஸுக்கு போல? அப்ப நீங்க ஸ்டாண்ட் பைல வாட்டர் வச்சுக்கிட்டே இருக்கு, தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. வணக்கம், நான் உங்கள் வெற்றி வேட்பாளர் விநாயகன் அரசு. ஒவ்வொரு தடையும் வெற்றி வேட்பாளர்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வெற்றி வேட்பாளர் மட்டும்தான் தோணுச்சு. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்களையும் வரவேற்பை பார்க்கும்போதும் அவர்கள் குறைகளை சொல்லும் போதும் அவங்களா முன் வந்து அவங்களோட விழிப்புணர்வோட இருக்காங்க. அவங்க வந்து சொல்லும் போதும் இன்னைக்கு உண்மையிலே அது வெற்றி வேட்பாளர்னு உறுதி ஆயிடுச்சு. சரிம்மா, இந்த பிரச்சனையெல்லாம் நேற்று சொன்னீங்க. என்னென்ன பிரச்சனை? இந்த ரோடு தண்ணி வர மாட்டேங்குது. ரோடு அங்க ஒரு பாதை இல்லாம இந்த காலத்துல இருக்கிறேன். கஷ்டத்துல இருக்கிறது அதுவே. நாங்க இந்த ஒரு தெருவுக்கே தண்ணியே இல்ல. தண்ணி பிரச்சனை, லைட் பிரச்சனை. உங்களுக்கு தெருவு இருக்கிறதே தெரியல. இந்த ஒரே பைப்புக்கு இத்தனை குடும்பத்துக்கு இருக்குது, ஆனா தண்ணி வர. இந்த ஊரோட பிரசிடென்ட் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கீங்களா? உங்களை கொண்டு போய் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்களா? நியாயத்தை கேட்ட தண்ணி கேட்டா உங்களை ரிப்போர்ட் பண்றாங்க. அவர் ரிப்போர்ட் பண்ணவர் யாரு? பிரசிடென்ட் எல்லாம் சேர்ந்து உரிமை, நம்மளோட உரிமையை கேட்டா அப்புறம் அவங்க இல்ல. நீங்க ஏன் கிரிவன்ஸுக்கு போல, கலெக்டர் கிரிவன்ஸுக்கு போல? யார் அடிச்சாங்க? கொலவாம்பட்டி போலீஸ் அடிச்சாங்களா? லைட்டு கூட போடல. இந்த லைட்டுக்கு நான் ஏதாச்சும் நீங்க ஒரு நம்பர் கொடுங்க. நான் இவன்கிட்ட சொல்லிட்டு ஒரு இந்த சோலார் லைட்டு மாதிரி ஒரு 2 லைட்டு வாங்கி கொடுக்குறேன். ஒரு கொஞ்ச நாளாச்சும் எரியட்டும். ஒரு நம்பர் கொடுங்க, சோலார் லைட்டு மாதிரி நான் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்க சொல்றேன். இது வந்து ஓட்டுக்காக நான் சொல்லல, அரசியலுக்கு இல்ல. நான் பார்த்தேன் நேற்று நைட்டு வரையில இங்க ஒரு பாம்பு பூச்சி போனாலும் ஒன்றும் தெரியாது, இருட்டா இருந்துச்சு நம்மளுக்கு. டிஎம்கேயா, அதனாலதான் பண்ணல. சரி, அப்ப வந்து நீங்க இதை வந்து நான் என்ன சொல்றேன்னா, அவர் நம்பர் வாங்கிக்கிறோம். என்னென்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டரேட்ட கொடுக்க சொல்லுவோம். ஒரு மனு மாதிரி எழுதி அவரோட கொடுக்க சொல்லிட்டு இங்கே லோக்கல்ல வச்சு நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படி தெரியல. அடுத்து தாலுகா இதுன்னு போறது, அதுக்கடுத்து வச்சுட்டு கூட நம்ம கோர்ட்ல போட்டு எதா இருந்தாலும் ஸ்டே வாங்கிக்கலாம். உங்களுக்கு நம்மளோட உரிமையை நம்ம தான் போராடணும்னா நம்ம போராடி தான் வாங்கணும். இது இங்கே மட்டும் இல்லையா, வேற ஊருக்கு போன கிளாப்பட்டி அங்கேயும் இதை தானே சொல்றாங்க. சின்டெக்ஸ் டேங்க தூக்கிறாங்க, போர் மிஷினே தூக்குற, போர் மோட்டரை தூக்குறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் உங்களுக்கு தண்ணிக்கெல்லாம் எப்படி குடிக்கிறதுக்கெல்லாம்? அப்ப நீங்க ஸ்டாண்ட் பைல வாட்டரை வச்சுக்கிட்டே இருக்கு, தண்ணியை வச்சுக்கிட்டே இருக்கணும். இங்க புடிச்சு வச்சுக்கிட்டு இந்த மஞ்சட்டு மாடி வீட்டுக்கு வீடு அதுக்கே தண்ணி வேணுமே நமக்கு பண்றதுக்கு. மனுஷனுக்கும் இல்ல, மாட்டுக்கும் இல்ல. நீங்க எப்ப இருந்தாலும் வாங்க, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. நேரா அவர் வீட்டிலே போய் கேட்போம். என் வீட்டுல இருந்து அந்த வீடு அளவு தான். சுயேட்சைக்கு நான் நிக்கிறேன், எனக்கு வந்து பேட்டு சின்னத்துல போடுங்க, கிரிக்கெட் மேட். அது எதை கேட்க வந்திருக்கேன். இது வந்து அரசியல் இல்லாம உங்களுக்கு இருக்க பேசிக் பிரச்சனைக்கு நான் என்ன பண்றீங்கன்னா, நான் தம்பிகிட்ட கேட்டுக்கிறேன். இங்க ஏதாச்சும் ஒரு சோலார் லைட்டு நான் கொடுக்குறேன். சோலார் லைட்டுக்கு நான் வந்து நீங்க கேளுங்க, நான் 2-3 நாள்ல நான் அரேஞ்ச் பண்ணேன். இல்லை தேர்தல் முடிஞ்சோன்னா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் பர்சனலா. உங்களால படிக்கிறதுக்கு முடியல, ஸ்கூலுக்கு பயலால போக முடியல, எங்க இருக்கு ஸ்கூல், இந்த ஸ்கூலு. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை நடந்து போயிடுவாங்க. அந்த இதில் எதுவும் பிரச்சனை, ஏதாச்சும் படிக்கிறதுல எஜுகேஷன் லெவலில் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லுங்க. பயலையை படிக்காதனாலும் பெண் பிள்ளைகளை படிக்க வச்சிருங்க. அவங்கள ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துக்கு போகிற மாதிரி பாருங்க. உங்களோட ஓட்டை மறக்காம இந்த கிரிக்கெட் மட்ட சின்னத்துக்கு போடுங்க.